அருமையான ஆத்து பாசனத்துக்கு பக்கத்துலேயேங்க நல்ல பொட்டி மாதிரி 3 ஏக்கரை வாழைத்தோப்பு சேல்ஸு கொண்டு வந்திருக்கோங்க. மொத்தமாக 3 ஏக்கரை வாழைத்தோப்பாக இருக்குன்னு சொன்னானுங்க. அதில் 1.5 ஏக்கரை கண் வாழையாமும் மீதி 1.5 ஏக்கரை நல்ல காப்பு தரத்தில் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வாழைத்தோப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 ஏக்கராங்க. ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபேஸில் வந்துருமுங்க. நல்லா பொட்டி மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க இந்த பூமி. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமுங்க, இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி நம்மளும் தோட்டம் பண்ணணும் வெள்ளாம் பண்ணணும்னு சொல்லி ஆசை வருமுங்க. ஏன்னா அவ்வளோ வசதி இந்த தோட்டத்துக்குள்ள இருக்குதுங்க. ஒரு வெள்ளாமை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தண்ணிங்க, 2வது மண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் 2மே பக்காவாக அமைஞ்சிருக்குதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகளையே பவானி ஆறும் ஒரு பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்று பாசனத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. என்னதான் ஆற்று தண்ணி வந்தாலும் தண்ணி வேஸ்ட் பண்ணாமீங்க சொட்டு நீர் போட்டு வாழைக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆற்றுலேருந்து வர்ற தண்ணி மட்டும் இல்லாமங்க உள்ளேயே ஒரு போரும் கூட இருக்குதுங்க. நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா காட்டுக்கும் சொட்டு நீர் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளேயே 10 ஹெச்பிக்கு இலவச அக்ரிலைன் கூட ஒன்று வந்துருமுங்க. வாழை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க, நல்ல தென்னை மரத்தை வீட்டுக்கு போய் நல்ல காப்பு தரத்தில் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு நல்லா வளர்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல மண் வளம் இருக்கிற பூமிங்க. மண் வளமும் தண்ணி வளம் இருந்தால் தான் இந்த அளவுக்கு பக்காவாக வளருமுங்க. எல்லாமே நல்ல காப்பு தரத்தில் இருக்குங்க. நம்ம 2வதாக பார்க்க போகிற காடும் 1.5 ஏக்கரை வாழைக்காடு தானுங்க. தார் ரோட்லேருந்து 20 அடி மண்ணு தடம் நம்ம பூமி வரைக்கும் பக்காவாக வந்துருமுங்க. மண்ணை பற்றி சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேனுங்க. பார்த்தாலே அவ்வளோ அருமையாக தெரியுது. செக்க செவ்வேன்னு சுத்தமான செம்மண் பூமிங்க இது. இந்த தோப்புக்கும் தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒரு போர் இருக்குதுங்க. ஆற்று பாசன வசதியும் கூட இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் பூராமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா மண் வளம் தண்ணி வளம் அவ்வளோ பக்காவாக கிடைக்குங்க. இப்போ இது வாழைக்காடு போட்டிருக்கிறாங்க. நம்ம வருங்காலத்தில் மஞ்சளுங்க பாக்கு தென்னை மரம் எது வேணாலும் போட்டுக்கலாமுங்க. எதை போட்டாலும் நல்லா பக்காவாக வளரக்கூடிய பூமி தான் இருக்குது. தார் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி இது வாங்கி போட்டால் கூட 4 வருஷம் 4 காசு நச்சுன்னு எடுத்துடலாமுங்க. முதல்ல இருந்ததுக்கு இந்த ஏரியா நல்லாவே க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்லேயே இந்த ஏரியா நல்ல பீக்கான ஏரியாங்க. நிறைய பேர் இந்த ஏரியாவில் இடம் கேட்குறாங்க. ஏன்னா தண்ணி வளம் மண் வளம் 2மே இருக்குதுங்க. அதனால் சீக்கிரமாகவே இந்த ஏரியாவில் இடம் விற்று போகுங்க. ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் இடம் தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க. ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அற்புதமான ஏரியாங்குது. இல்லை எதிர்கால சந்ததிகளுக்கு வேண்டிய ஒரு இடம் வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கி ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகுங்க. இந்த 2 பூமியுமே பார்த்தீங்கன்னா சிறுமுக ஏரியாவில் தான் இருக்குதுங்க. இவ்வளவு வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த 2 பூமியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சிறுமுகைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோட்டம் இல்லாமல் நிறைய தோட்டம் நம்மகிட்ட இருக்குதுங்க. அதோட அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க எம்ஜே ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கமுங்க.